இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்கு, கேம்ஸ் ரூல்ஸ் ஆர் ஆல் டிசைடட் ஒன்லி ஆஃப்டர் தி கேம் இஸ் ஓவர். அதாவது விளையாட்டுக்கான ரூல்ஸ் எல்லாமே எப்போ ரெடி தெரியுமா பண்ணுவாங்க, ஒன்ஸ் அந்த கேம் முடிஞ்ச பிறகு தான். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க இல்லை போகிறீங்க அப்படின்னா இந்த 3 வருஷத்து முடிகிறப்போ நீங்கள் நினச்சி ரிக்ரெட் பண்ணக்கூடிய விஷயம் நிறைய இருக்கும். பட் அதில் ஒரு சில விஷயம் நான் எப்பயே சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கண்டென்ட்ஸ் நிறையா வந்துகிட்டே இருக்கும். தயவு செஞ்சு இதை நோட் பண்ணி வச்சுட்டு காலேஜ்குள்ளே போங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காலேஜ்குள்ளே போகிறப்பே பிஸ்னஸ் இல்லை ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் ஏதாவது பில்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரைக்கும் அனலைஸ் பண்ணுங்கள். செகண்ட் செம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா 10,000 பீப்புள்ஸ் இருக்கிற ஒரு மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் கொடுக்குற பெனிஃபிட் எங்கேயுமே கிடைக்காது. ஐஐஎம் கால்கட்டா, ஐஐஎம் அகமதாபாத் இவங்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறதே அந்த எக்ஸ்போஷர் தான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ செகண்ட், நெட்ஒர்க்ஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஈவெண்ட்ஸ் மற்ற இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஈவெண்ட்ஸு, ஃபெஸ்ட்டு, இன்டர் காலேஜ் காம்படிஷன்ஸ் அது எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பெரிய நெட்ஒர்க் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக லைஃப்பில் என்னைக்காச்சும் யூஸ் ஆகும். தேர்டு, ஃபுட்டுக்கு கம்மியாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் இன் ஹாஸ்டலில் சாப்பிட்ருங்க. எங்கேயா ட்ராவல் பண்ணுறப்போ சாப்பிட முடியும்னா ஃபுட்டுக்கு நிறையா ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. என்னைக்கே ஒரு நாளைக்கு ஓகே. அதே மாதிரி இப்போது 3 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் காலேஜ் முடிச்சு வரப்போ நீங்கள் காசு இல்லை அது இது இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல் தி 3 இயர்ஸ் நீங்கள் அப்படி நினச்சிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் முடிச்சு வெளில வரப்போ நீங்கள் பண்ண செலவுக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் பார்த்து அதில் 30% மட்டும் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆனால் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்பே உங்களுக்கு டைம் முடிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தயவு செஞ்சு நோட் பண்ணிட்டு காலேஜ்குள்ளே போங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 4. ஜெயகடாவுடைய ஆண் குழந்தைக்கு கருணாநிதி என்று பெயர் சூட்டப்படுகிறது.